வெல்கம் டு அவர் சேனல் மாணவன் ஆசிரியர். இந்த வீடியோவில் நம்ம என்ன அப்டேட் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா 12th ஸ்டாண்டர்ட் ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டு பயாலஜியில் பயோபாட்னி, பியூர் சயின்ஸில் பாட்னி ஃபர்ஸ்ட் மிட்டம் டெஸ்ட்டுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு. ஸோ ஃபஸ்ட் நம்ம சாப்டர் 1ல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன இம்பார்ட்டன்ட் 2 மார்க், 3 மார்க், 5 மார்க் படிக்கணும்னு சொல்லி பார்க்கலாம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கீழே இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணி ஆள்னு வச்சிங்கன்னா ஸோ உடனுக்குடன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் அப்டேட் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கிடச்சிட்ருக்கோம். ஸோ ப்ரீவியஸ் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா டெக்னிக்கல் இஷ்யூ காரணமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஆகிருக்காது. ஸோ இந்த வீடியோவில் நான் டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நீங்கள் பியூர் சயின்ஸாக இருந்தாலும் சரி, பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தாலும் சரி, நான் சொல்லக்கூடிய கொஷினை வந்து நீங்கள் இப்போலேருந்தே படிச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக இதான் பப்ளிக் எக்ஸாமுன்னு கேட்பாங்க. அதேமாதிரி எல்லா எக்ஸாம் மிட்டம் ஆகட்டும், கோட்டைலி ஆகட்டும், ஆஃபேலி ஆகட்டும், ஸோ எல்லாத்துக்குமே இதில் இருந்தால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கேட்பாங்க. ஸோ 12th ஸ்டாண்டர்ட் பாட்னி, பியூர் சயின்ஸ், அதே மாதிரி பயாலஜி. ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் பொறுத்த வரைக்கும் நீங்கள் எப்போவுமே நல்லா தரவு பண்ணிக்கோங்க. எந்த ஒரு லெசன்லையுமே நீங்கள் ஃபஸ்ட்டு கொஷின் வந்து நல்லா தரவு பண்ணிடணும். ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாட்னியில் ஃபஸ்ட் லெசனில் வாட் இஸ் ரீப்ரொடக்ஷன். Reproduction is a vital process for extents of species. It brings the suitable change to the variation in offspring. Plant reproduction is important for extents of all other organisms. So எல்லா பிளான்ட் ஆகட்டும், அனிமல் ஆகட்டும், ஹியூமன் பீயிங் ஆகட்டும், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு ப்ராசஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த ரீப்ரொடக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா செக்ஷுவல், ஒன்று வந்து செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். ஸோ ஃபஸ்ட் கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் 2 மார்க்கில் வந்து இது கேட்பாங்க. லிஸ்ட் அவுட் த 2 சப்பீரியல் ஸ்டெம் ஆஃப் மாடிஃபிகேஷன். ரன்னர், ஸ்டோலன், ஆப்செட், சக்கர். ரன்னரில் சாண்டலா எஸ்டியக்கா, ஸ்டோலனில் மென்தா ஃபேக்ரேரியா, ஆப்செட்டில் பிஸ்டியா ஐகார்னியா, சக்கரில் கிரைசாந்திமம். ஸோ இந்த கொஷினும் படிச்சிருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் லேயரிங். ஸோ லேயரிங்கிறது த ஸ்டெம் ஆஃப் பேரண்ட் பிளான்ட் இஸ் அலோடு டு டெவலப், த ரூட்ஸ் வில் ஸ்டில் இன்டாக்ட். When the root developed, the root part of cut and planted to the grow as a new plant. ஸோ நான் பிளாக் லெட்டரில் கொடுத்துருக்கூடிய வார்த்தைலாம் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் இந்த கீ பாயிண்ட்டை தான் வந்து பார்த்தோன்னா மெயினாக பார்ப்பாங்க. ஸோ இதுக்கு நான் எக்ஸாம்பிள் 2 கொடுத்துருக்கேன். ஒன்று இக்ஸோரா, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா ஜாஸ்மினம். அடுத்து 4th வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். A detached bryophyllum produced new plant. How? In bryophyllum of leaf succulent and not touched for margin. The advantageous buds are developed from the notches from the epiphyllous bud. ஸோ இந்த epiphyllous bud மட்டும் தனியாக இன்டீரியரில் 2 மார்க்கில் கேட்கலாம். வாட் இஸ் epiphyllous bud? Advantageous bud developed from these notches are called epiphyllous bud. அதே மாதிரி தி develop the new plant forming for root system. They become for independent plants when leaf gets in decayed. அடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோன்ஸ். ஸோ க்ளோன்ஸுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு மார்ஃபாலஜிக்கல்லையும் ஜெனட்டிக்கல்லையும் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சுன்னா க்ளோன்ஸை யார் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்கன்னா ஏசெக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன். அடுத்து நமக்கு வாட் இஸ் கேத்ரோஃபில்லி. ஸோ கேத்ரோஃபில்லி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னா பாலினேஷன் பை பீட்டில். பீட்டில்னால் வந்து என்னது, வண்டு மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா மகரந்த சேர்க்கை நடக்குது. ஸோ இதை நல்லா படிச்சுக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஷ்யூ கல்ச்சர் இஸ் த பெஸ்ட் மெத்தட் ஃபார் ப்ராபகேட்டிங் ரேர் என்டேஞ்சர்ட் பிளான்ட் ஸ்பீசிஸ். டிஸ்கஸ். ஸோ ஃபஸ்ட்டு எஸ்ன்னு கொடுத்துட்டு tissue culture is a best method for the propagating rare and endangered species. The regeneration of whole plant from single cell or tissueலேருந்து tissue culture மூலமாக டெக்னிக் பண்ணும்போது அதை நம்ம மைக்ரோ ப்ராபகேஷன் சொல்லுவோம். rare and endangered plant can be propagated through the micro propagation. So tissue culture is a best method for propagating rare and endangered plant species. ஸோ அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய தாவரங்களை தான் நம்ம மைக்ரோ ப்ராபகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா list the any 2 strategies adapted to the bisexual flowers to prevent in self pollination dichotomy. So bisexual flowers anther stigma mature different types. First prototendry, stamen mature in stigma. So stamen mature in stigma. prototendryங்கிறது stamen mature in stigma. அடுத்து protogyneங்கிறது stamen mature in stamen, அதாவது ஸ்டிக்மா மெச்சூர் இன் ஸ்டாமன். ஸோ இது நமக்கு 1 மார்க் கொஷனில் வந்து பார்த்தோன்னா கேட்பாங்க. இது ரெண்டுமே நல்லா பார்த்துக்கோங்க. ஒன்று ப்ரோட்டோடென்ட்ரிங்கிறது ஸ்டாமன் மெச்சூர் ஸ்டிக்மா, ப்ரோட்டோகைனிங்கிறது ஸ்டிக்மா மெச்சூர் ஸ்டாமன்ஸ். ஹெர்கோகேமிங்கிறது பைசெக்ஷுவல் ஃப்ளவர்ஸ் ஆஃப் ஸ்டாமன்ஸ் ஆர் அரேஞ்ச் இன் டிஃப்ரெண்ட் பொசிஷன். ஸோ இந்த கொஷின் நல்லா படிச்சுக்கோங்க, இதுவும் இம்பார்ட்டன்ட். அடுத்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் எண்டோத்தீலியம். ஸோ எண்டோத்தீலியம் அப்படின்னா என்ன அப்படின்னா the inner layer of integments may be specialized to perform for nutritive function for the embryo sac. இதை நம்ம எண்டோத்தீலியம் அப்படின்னா இன்டெக்மெண்ட்ரி டபீட்டம். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் மிலிட்டோஃபில்லி. ஸோ மிலிட்டோஃபில்லி அப்படிங்கிறது பாலினேஷன் பை பி இஸ் கால்டு மிலிட்டோஃபில்லி. அதே மாதிரி டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா கிராஃப்டிங்கிறது 2 different plants are involved. இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி பேரண்ட் பிளான்ட்ஸ் ஆர் இன்வால்வ். ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பார்ட்டில் நீங்கள் படிக்கக்கூடிய
டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 இருக்குது. ஸோ இந்த 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீனை நல்லா படிச்சுக்கோங்க. இந்த 10 கொஷின் வந்து நல்லா படிச்சுக்கோங்க. ப்ளஸ் அடிஷ்னலாக வந்து பார்த்தீங்கன்னா புக் பேக்கில் 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தான் இருக்குது. இது பயாலஜிக்கும் பாட்னிக்கும் காமனாக தான் நமக்கு இருக்குது. அப்போ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கிராஃப்டிங் அண்ட் லேயரிங்கில் கிராஃப்டிங்கிறது 2 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆர் இன்வால்வ்டு. 2 விதமான பிளான்ஸ் இருக்கும். இதில் ஒன்லி 1 பேரண்ட் பிளான் மட்டும் இருக்கும். பார்ட்ஸ் ஆஃப் 2 டிஃப்ரெண்ட் பிளான்ஸ் ஆர் யுனைடெட் ஆர்டிஃபிஷியல் செயற்கையாக நியூ பிளான்ட் உருவாக்குவாங்க. இதில் த ஸ்டெம் ஆஃப் த பேரண்ட் பிளான்ட் அலோட் டு த டெவலப்டு த ரூட் வைல் ஸ்டில் இன்டாக்ட். த பிளான்ட் இன் சாயில் கால்டு ஸ்டாக்கு. த பிளான்ட் யூஸ்டு கிராஃப்டிங் கால்டு சியான், மேங்கோ, ஆப்பிள். இதில் வென் த ரூட் டெவலப்டு ரூட்டட் பிளான்ட் பிளான்டட் டு த க்ரோ இன் நியூ பிளான்ட் எக்ஸோரா. ஸோ ஃபஸ்ட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது நல்லா படிச்சுக்கோங்க. மிட்டம் எக்ஸாமுக்கு இது கேட்பாங்க, கோட்டையிலும் கேட்பாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு டிஸ்டிங்ஸ் மவுண்ட் லேயரிங், ஏர் லேயரிங் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பயாலஜிக்கும் சரி பியூர் சயின்ஸுக்கும் சரி. மவுண்ட் லேயரிங்னா என்ன அப்படின்னா த லோயர் பிரான்ச் ஆஃப் லீவ்ஸ் பெண்ட் டு த கிரவுண்ட் அண்ட் பார்ட் ஆஃப் த ஸ்டெம் buried in the soil and the tip of the branch of exposed about the soil. ஸோ ஒரு பிளான்ட்டோட கிளையை வந்து வளைச்சி மண்ணுக்குள்ளே புதைச்சி அது மேலே வந்து கல்லை வைப்பாங்க. அதான் மவுண்ட் லேயரிங். It is buried nodal regions developed at cut the made up of parent plant separated in the buried plant in part. ஸோ buried plantல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம்மை கட் பண்ணும்போது அதில் ரூட் இருக்கும். அதை தனியாக ஒரு இதில் வச்சு வந்து வளர்ப்போம். ஹார்மோன்ஸ் ஆர் நாட் required promoting rooting. ஸோ இதில் ரூட் உருவாகிறதுக்கு நமக்கு ஹார்மோன்ஸ் தேவைப்படாது. ஸோ இதில் பாருங்கள், the stem girdle at the nodal region and the hormonal applied for the region which promoting rooting. In the covered nodal region, root developed after 2 to 4 months, then branch removed from the parent plant. ஸோ இந்த கவரில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ரூட்டு 2லேருந்து 4 மாதத்தில் வளரும். அப்போ ஹார்மோன்ஸ் ஆர் அப்ளைட் ஃபார் ப்ரொமோட்டிங் ரூட். நமக்கு ரூட் வந்து வளரணுன்னா அதில் ஹார்மோன்ஸ் வந்து பார்த்தோன்னா அப்ளை பண்ணுவோம். ஸோ இதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ அடுத்து ரொம்ப முக்கியம், the endosperm of angiosperm different from gymnosperm, do you agree the statement? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுன்னா எஸ் ஐ அக்ரின்னு கொடுத்துட்டு டிஃப்ரென்ஸ் பிட்வீன் எழுதிடுங்க. ஃபஸ்ட்டு ஆன்ஜியோஸ்போம்ங்கிறது ட்ரிப்ளாய்ட் டிஷ்யூ, இட் இஸ் ஹேப்ளாய்ட் டிஷ்யூ, இட் இஸ் ஃபார்ம்டு ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன், இட் இஸ் ஃபார்ம்டு பிஃபோர் ஃபெர்டிலைசேஷன், nourished developing embryo, it act as a female gametophyte nutritive tissue. ஸோ இது அடுத்து டிஸ்டிங்ஸ் ஃபார் டியூனிநியூக்ளியேட் கிராசிநியூக்ளியேட் ஓவில்ஸ். ஸோ டியூனிநியூக்ளியஸ் ஓவில் அப்படிங்கிறது ஸ்போரோஜினஸ் செல் ஹைப்போடெர்மல் வித் சிங்கிள் லேயர் ஆஃப் நியூசில்லர் டிஷ்யூ. இதில் ஓவில் வித் சப் ஹைப்போடெர்மல் ஸ்போரோஜினஸ் செல். நார்மலி ஓவில்ஸ் ஹேவ் ஏ வெரி ஸ்மால். இதில் நார்மலி ஓவில்ஸ் ஆர் த ஃபேர்லி லார்ஜ் நியூசில்லஸ். ஸோ இந்த பாயிண்ட்டை மட்டும் எழுதிக்கோங்க, இம்பார்ட்டன்ட். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு பாலினேஷன் இன் ஜிம்னோஸ்பெர்ம் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் ஆன்ஜியோஸ்பெர்ம் கிவ் த ரீசன். ஸோ ஜிம்னோஸ்பெர்மில் பாலினேஷன் டேரக்டில் நடக்கும், ஆன்ஜியோஸ்பெர்மில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டேரக்டு. ஜிம்னோஸ்பெர்ம் த போலன்ஸ் ஆர் டெபாசிட் டைரக்ட்லி அந்த எக்ஸ்போஸ்ட் ஓவின். இதில் ஆன்ஜியோஸ்பெர்ம் த போலன்ஸ் ஆர் டெபாசிட் இன் ஃபார் ஸ்டிக்மா ஆஃப் த பிஸ்டில். ஸோ இதான் முக்கியம். 5 டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தோன்னா நம்ம புக் பேக்கில் இருக்க 5 நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இதை தவிர்த்து நமக்கு புக் பேக்கில் இருக்கிறது டிஃபைன் த டேர்ம் ஆஃப் டிப்ளோஸ்போரி. The diploid embryo sac is formed megaspore mother cell without regular mitotic division is called diplospory. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கோம்? ஃபஸ்ட்டு யூபட்டேரியம் ஆருவா. அடுத்து ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் heterostyle. In some plant produced 2 or 3 different forms flower. There are different length of stamens or style. So pollination will takes place in between organs of the same length. So same length organs இருந்துச்சுன்னா அதுதான் நம்ம heterostyle சொல்கிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா பாலிஎம்ப்ரியோனி. ஸோ பாலிஎம்ப்ரியோனி நமக்கு முக்கியம். வாட் இஸ் பாலிஎம்ப்ரியோனி? பலக்கரு நிலை. ஹவு இஸ் கேன் கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட்? த ப்ரெசன்ஸ் ஆஃப் மோர் தென் 1 எம்ப்ரியோ இன் சீட் கால்டு பாலியோஎம்ப்ரியோனி. கமர்ஷியலி எக்ஸ்ப்ளாய்டட் எப்படின்னா த ஸ்லீட்லிங் ஃபார்ம்டு ஃப்ரம் நியூக்ளியர் டிஷ்யூ இன் சிட்ரஸ் ஃபவுண்ட் இன் பெட்டர் ஆர்கிட்ஸ். த எம்ப்ரியோ டிரைவ்ட் த்ரூ த பாலிஎம்ப்ரியோனி ஆர் ஃபவுண்ட் இன் ஃபார் வைரஸ் ஃப்ரீ. அடுத்து பார்த்தீங்கன்னா why does the zygote divided only after divisions of primary endosperm? ஸோ எண்டோஸ்போம் ரிலேட்டடாக கண்டிப்பாக நமக்கு 2 மார்க்லேயோ 3 மார்க்லேயோ 5 மார்க்லேயோ கேட்பாங்க. அதனால் இந்த கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க. த பிரைமரி எண்டோஸ்போம் செல்ஸ் டிவைடட் அண்ட் ஜென்ரேட்டட் த எண்டோஸ்போம் விச் நியூரிஷ் டு த சைகோட். ஸோ பிரைமரி எண்டோஸ்போம் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ஆகுதுன்னா அதாவது டிவிஷன் ஆகுது. டிவிஷன் ஆகும்போது நமக்கு எண்டோஸ்போமுக்கு தேவையான ஊட்டத்தை சைகோட் கொடுக்குது. ஸோ த சைகோட் ஆல்வேஸ் டிவைடட் ஆஃப்டர் டிவிஷன் பிரைமரி எண்டோஸ்போம் செல். இது வரைக்கும் எழுதுனா போதும். அடுத்து பார்த்தீங்கன்னா ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் பாலன் கிட். ஸோ பாலன் கிட்னா என்ன? இட் இஸ் ஏ ஆயில் லேயர் ஃபார்மிங் திக் விஸ்கோஸ் கோட்டிங் ஓவர் போலன் சர்ஃபேஸ். போலன் கிட் வந்து நமக்கு என்ன கலரில் இருக்குன்னா எல்லோ
orange color and cheaply made up of carotenes, flavonoids. It attracts the insect and protect in damage of UV radiation. Pollen kit contributed by the tapetum. The endothecium is associated with nuisance of anther. Justify the statement. So இதுக்கு important. இது நீங்கள் எப்படி எழுதணும்னா the endothecium is a single layer radially elongated. So endotheciumங்கிறது நமக்கு single layer. இது மெச்சூர் ஆந்தரில் இருக்கும். Endothecium is a single layer radially elongated cells below the epidermis of anther wall. The cells along the junctions to sporangia. The anther is lake this of thickening regions called stomium. So this region is aligned within hygroscopic natures. The endothecium is a descent of anther in maturity. So அடுத்து நமக்கு list out the function of tapetum. இது pure science-க்கு 5 mark questionல வந்து கேட்கலாம். What is tapetum? Types of tapetum. So list out the functions of tapetumங்கிறது supplies the nutrition to developing microspore, contribute the sporopline through the ubish bodies. They play important role pollen wall formation. The pollen kit material contributed to the tapetal cells and later the transfer of the pollen surface. Exine protein responsible for rejections of stigma present in for cavity of exine. These proteins are derived from the tapetal cell. ஸோ இப்போ நம்ம பார்த்தது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பயாலஜி பார்ட். ஸோ பயாலஜி பார்ட்டில் டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா 32 கொஸ்டின் இருக்கும். பயாலஜிக்கு மட்டும் 32 கொஸ்டின். யாருக்குன்னா பயாலஜிக்கு. இந்த பயாலஜி 32 கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் நீங்களும் படிப்பீங்க. ஸோ டோட்டலாக நீங்கள் 32 படிக்கிறீங்க. பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 32 படிக்கிறாங்க. பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் அடிஷ்னலாக ஒரு 10 கொஸ்டின் படிப்பீங்க. ஸோ இங்கே பாருங்கள் நான் கொடுத்துருக்கேன். இதான் வந்து பியூர் சயின்ஸ். பாட்னியில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பயாலஜி பார்ட்டில் 5 மார்க் கொஸ்டின். ஸோ நமக்கு 32ன்னு சொன்னோம் பார்த்தீங்களா. 2 மார்க்கு 3 மார்க்கு 5 மார்க்லாம் சேர்த்து 32 வரும். ஸோ ஃபஸ்ட்டு 5 மார்க்கு பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸும் காமனாக படிப்பீங்க. ஸோ அப்போ பயோபாட்னி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் காமனாக படிக்கக்கூடிய செக்ஷுவல் அண்ட் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷனில் ஃபஸ்ட்டு 5 மார்க் இதுதான். எனாமினேட் த கேரக்டர்ஸ் ஃபீச்சர்ஸ் ஆஃப் எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர். ஃப்ளவர்ஸ் ஆர் generally large. Flowers are generally large. If the small they are aggregated dense inflorescences. If the small they are aggregated dense inflorescences. Example asteraceae flower. Flowers are brightly colored to the attract in insect. Example bougainvillea. The flowers are scented and produced nectars. Pollen and nectars are floral rewards for visitors. The floral pollinated by flies and beetles. The produced foul odor attract pollinators. In some flowers our juicy cells are present in which is scruted for the content of sucked by the insect. So biology students அதே மாதிரி பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் பயோபாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் பாட்னி ஸ்டூடெண்ட்ஸும் புக் பேக்கில் இந்த ஃபஸ்ட்டு 5 மார்க் நல்லா படிச்சுக்கோங்க. எண்டோமோஃபிலஸ் ஃப்ளவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் 5 மார்க் வந்து புக் பேக்கில் டிஸ்கஸ் த ஸ்டெப்ஸ் இன்வால்வ்ஸ் இன் மைக்ரோஸ்போரோஜெனசிஸ். ஸோ புக்கில் வந்து ரொம்ப எலாபரேட்டராக இருக்கும். நான் பப்ளிக் எக்ஸாமினேஷனில் பேப்பர் வேல்யூஷன் பண்ணக்கூடிய கீ பாயிண்ட் பிரகாரம் இந்த கொஷின் கொடுத்துருக்கேன். ஃபஸ்ட்டு டெஃபினேஷன் எழுதிருங்க. மைக்ரோஸ்போரோஜெனசிஸ் அப்படிங்கிறது ஃபார்மேஷன் ஆஃப் ஆப்ளைடு என் மைக்ரோஸ்போரம் ஃப்ரம் டிப்ளாய்டு டு என் மைக்ரோஸ்போர் மதர் செல். எப்படி நடக்குதுன்னா மியாசிஸ். ஆப்ளைடு வந்து பார்த்தீங்கன்னா டிப்ளாய்டா அப்படி மாறதுக்கு காரணம் வந்து பார்த்தீங்கன்னா மியாசிஸ். அப்போ ஸ்டெப்ஸ் தான். பிரைமரி ஸ்போரோஜினஸ் டிஷ்யூ மேபி அண்டர்கோ த மைட்டாட்டிக் டிவிஷன். மதர் செல் டிவைடட் மைட்டாட்டிக்லி ஃப்ரம் 4n. ஸோ 4n நமக்கு வந்து எப்படி வந்து டெவலப் ஆகுதுன்னா n+n+n+n. ஸோ இதான் நமக்கு 4n மைக்ரோஸ்போர் உருவாகுது. அதான் வந்து இங்கே கொடுத்துருக்குறேன். அப்போ the 4 applied microspore are called spore tetroid. Microspore tetroid. The microspore pre-anther locule is developed into the pollen grains. ஸோ இந்த ஸ்டெப்பை மட்டும் எழுதிங்கன்னா போதும் 5 மார்க் வந்து உங்களுக்கு கொடுத்துருவாங்க. அந்த நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அடுத்த கொஷின் புக் பேக்கில் 3வது 5 மார்க்கு. சயின்ஸ் குரூப்பும் பயாலஜி குரூப்பும் காமனாக அதை படிச்சிருங்க. ரைட் த சூட்டபிள் டயக்ராம் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓவியூல். ஸோ ஓவியலோட டயக்ராம் இப்படி போட்டுக்கோங்க. செலாசா, இன்டாக்மெண்ட் சூளுரை, நியூசெல்லஸ் சூழ்திசு, எம்ப்ரியோசாக் கருப்பை, ஹீலியம் சூழ்தனம்பு, மைக்ரோபியல் சூழ்துளை, பியூனிக்கல் சூழ்காம்பு, வாஸ்குலர் பண்டில் வாஸ்குலர் இல்வை. ஸோ ஓவில்ஸ் ஆல்சோ கால்டு மெகாஸ்போரஞ்சியம். ஓவில்ஸ் ப்ரொடெக்டட் 1 or 2 கவரிங் இன்டாக்மெண்ட்ஸ். ஸோ இதுக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் வந்து எழுதிக்கலாம். பாயிண்ட் வந்து எழுதிருங்க. அதே மாதிரி நமக்கு கிவ் த கன்சிஸ்டன்ஸ் ஆஃப் angiosperm fertilization. ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா the fusions of male and female gametes called fertilization. Fertilization in angiosperm, double fertilization. The event of fertilization, germination of pollen from pollen tube in the stigma, the growth of pollen tube in style.
ஸோ ஓவில் கொஷின் பார்த்துடலாம். ஓவில் வந்து இம்பார்ட்டன்ட். வித் த சூட்டபிள் டயக்ராம் ஸ்ட்ரக்சர் ஆஃப் அண்ட் ஓவில், இது பியூர் சயின்ஸுக்கும் பயாலஜி குரூப்புக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த டயக்ராம் போட்டுருங்க, நான் கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸை மட்டும் எழுதுனா போதும். ஒரு 5 பாயிண்ட்ஸ் நல்லா படிச்சுக்கோங்க போதும். பப்ளிக் எக்ஸாம் பேப்பர் வேல்யூஷனில் 5 பாயிண்ட்ஸ் தான் எதிர்பார்ப்பாங்க. இந்த 5 பாயிண்ட்ஸ் நல்லா பார்த்துக்கோங்க. அதேமாதிரி ஆன்ஜியோஸ்போம் ஃபெர்டிலைசேஷன் வந்து கேட்டிருக்காங்க. டபுள் ஃபெர்டிலைசேஷன் நடக்கும். அதோட ஈவெண்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கேன். ஒரு 7 பாயிண்ட் என்னமோ இருக்கும். ஈவெண்ட்டை வந்து நல்லா பார்த்துக்கோங்க. ஸோ இது அவ்வளோ முக்கியம் கிடையாது. ஆன்ஜியோஸ்போம் ஃபெர்டிலைசேஷன் மெயினாக ஓவில் முக்கியம், அதை நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் பிட்வீன் ஸ்ட்ரக்சர் ஆஃப் டைகாட் மோனோகாட் சீடு. ஸோ இது டிஃபரன்ஸ் பிட்வீன் பாக்ஸ் போட்டு தான் நீங்கள் எழுதணும். டைகாட் சீட் மோனோகாட் சீடு, இதில் 2 காட்லிடன் இருக்கும், இதில் ஒரு காட்லிடன் தான் இருக்கும், அடிஷ்னலாக ஸ்கூட்டலம் இருக்கும். இதில் ரிவர்ஸ் புட் மெட்டீரியல்ஸ் காட்லிடன்ஸ், இதில் ரிவர்ஸ் புட் மெட்டீரியல்ஸ் ஸ்டோடு எண்டோஸ்போம். பல்மியல் ப்ரெசன்ட், கோலியோபிட்டல் ப்ரெசன்ட், ரேடியல் ப்ரெசன்ட், கோலியோரிசா ப்ரெசன்ட், ஃபியூனிகஸ் ப்ரெசன்ட், இதில் ஆப்சன்ட், ஹீலியம் ப்ரெசன்ட், இதுலேயும் ஆப்சன்ட், மைக்ரோபேலர் ப்ரெசன்ட், இதில் ஆப்சன்ட், டெஸ்டா ப்ரெசன்ட் ஆப்சன்ட், டெக்மன் ப்ரெசன்ட் ஆப்சன்ட். இதுக்கு எக்ஸாம்பிள் சைசர் ஆர்டினம் சிக்பி. இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரைசசட்டிவா பேடி. அடுத்து பார்த்தீங்கன்னா கிவ் த டீட்டெயில் ஆஃப் பேர்த்தனோகார்பி. ஸோ பேர்த்தனோகார்பி பயாலஜிக்கும் பியூர் சயின்ஸுக்கும் இம்பார்ட்டன்ட். ஸோ ஆஃப்டர் ஃபெர்டிலைசேஷன் ஓவரி வந்து ஃப்ரூட்டாக மாறும், ஓவில் வந்து சீடாக மாறும். அப்போ ஃப்ரூட் லைக் ஸ்ட்ரக்சர் மே பி டெவலப்டு ஃப்ரம் த ஓவரி வித்தவுட் ஃபெர்டிலைசேஷன். இதை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம்னா பேர்த்தனோகார்பி. த ஃப்ரூட்ஸ் வில் நாட் ஹேவ் எ ட்ரூ சீட்ஸ். கமர்ஷியலி தி ஆர் சீட்லெஸ் ஃப்ரூட். எக்ஸாம்பிள் பனானா, கிரேப், பப்பாயா. சீனிவென்ஸ், இதோட சீனிவென்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் எ கிரேட் சீனிவென்ஸ் இன் ஹார்டிகல்ச்சர். சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் எ கிரேட் கமர்ஷியல் இம்பார்ட்டன்ஸ். அதே மாதிரி சீட்லெஸ் ஃப்ரூட் ஹேவ் எ யூஸ்ஃபுல் ஃபார் ப்ரிப்ரேஷன் ஆஃப் ஜாம், ஜெல்லி, சாஸ் அண்ட் ஃப்ரூட் ட்ரிங்க்ஸ். ஹை ப்ரிப்ரேஷன்ஸ் ஆஃப் எடிபிள் பார்ட்ஸ் ஆஃப் எடிபிள் பேர்த்தனோகார்பிக் ஃப்ரூட் டியூ டு த ஆப்சன்ஸ் ஆஃப் சீட். அடுத்து பார்த்தீங்கன்னா வாட் இஸ் எண்டோஸ்போம், எக்ஸ்பிளைன் த டைப்ஸ். The primary endosperm nucleus divided immediately after fertilization before zygote starts divided into the endosperm. The primary endosperm nucleus result triple fusion. ஸோ ட்ரிபிள் ஃபியூஷன்னா 2 போலார் நியூக்ளியஸும் ஒரு ஸ்பெர்ம் நியூக்ளியஸும் ஃபார்ம் ஆகும். இதுதான் நம்ம ட்ரிபிள் ஃபியூஷன், 3N குரோமோசோம். அதே மாதிரி இட்ஸ் நியூட்ரிஷன் டிஷ்யூ ரெகுலேட்டரி ஸ்ட்ரக்சர் ஆஃப் நியூரிஸ் தட் ஃபார் டெவலப்பிங் எம்பிரியோ. நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம். ஸோ இந்த நியூக்ளியர் எண்டோஸ்பெர்ம்ங்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் அண்டர்கோ மைட்டாசிஸ் நடக்கும். இதில் நோ செல் வால் ஃபார்மேஷன், ஃப்ரீ நியூக்ளியர் கண்டிஷன் இருக்கும். ஸோ இந்த 3 பாயிண்ட் நல்லா பார்த்துக்கோங்க. அடிஷ்னலாக எக்ஸாம்பிள் எழுதணும். காக்சினியா, அராகிஸ் ஹைப்போஜியா. செல்லர் எண்டோஸ்பெர்ம்ங்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் டிவைடட் இன்டு 2 நியூக்ளியஸ். இட் இஸ் followed for the cell wall formation. எக்ஸாம்பிள் ஹீலியந்தஸ். ஹீலோபியல் எண்டோஸ்பெர்ம்ங்கிறது பிரைமரி எண்டோஸ்பெர்ம் நியூக்ளியஸ் மூவ் டுவர்ட்ஸ் இன் பேஸ் ஆஃப் embryo sac. It is divided into the 2 nuclei. The cell wall is formed. It is divided in large micropylate chamber from small chelacal chamber. The nucleus of micropylate chamber divided. The chelacal chamber nucleus does not divide. அடுத்து ரூமினேட் எண்டோஸ்பெர்ம்ங்கிறது the endosperm within irregularity and unevenness of the surface of pollen, ruminate endosperm. ஸோ டயக்ராம் இந்த மாதிரி போட்டுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம பார்த்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 32 கொஸ்டின் பயாலஜி, அதே மாதிரி பியூர் சயின்ஸ் காமனாக வந்து 32 கொஸ்டின் படிக்கணும். 2 மார்க்கு, 3 மார்க்கு, 5 மார்க்கு. இதுக்கு மேலே பியூர் சயின்ஸ் இந்த கொஸ்டின் எல்லாம் படிக்கணும். இது வந்து பார்த்தோன்னா பியூர் சயின்ஸுக்கான கொஸ்டின், முழுக்க பியூர் சயின்ஸ். அடிஷ்னலாக ஒரு 10. இப்போ ஏற்கனவே ஒரு 32, 42 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா சயின்ஸ் குரூப்காரங்க மட்டும் படிக்கணும். ஸோ இந்த கொஸ்டினை சயின்ஸ் குரூப்காரங்க நீங்கள் படிச்சுக்கோங்க. பயாலஜிக்காரங்களும் முடிஞ்சால் படித்து வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இன்டீரியர் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி வேணாலுமே நம்ம பப்ளிக் எக்ஸாமில் எடுப்பாங்க. ஸோ இந்த மிட்டமுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் நீங்கள் புக் பேக் வந்து கம்ப்ளீட் பண்ணிடுங்க. புக் பேக்கில் என்னென்ன இம்பார்ட்டன்ட் சொல்லி நான் சிம்பிள் போட்டிருக்கேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. ஸோ இப்போ 12th ஸ்டாண்டர்ட் சயின்ஸ் குரூப் பியூர் சயின்ஸ் பார்ட்டில் ஹவு டு டயஸ்கேரியாவை ரீப்ரொடியூஸ் வெஜிடேட்லி, இதில் பார்த்தீங்கன்னா பல்பில்ஸ். அடுத்து நேம் த செல் விச் இன் டிவைடட் ஃப்ரம் த மேல் நியூக்ளியை, ஜெனரேட்டிவ் செல் ஆஃப் மைக்ரோஸ்போர். ரைட் த ஷார்ட் நோட் ஆஃப் அப்ரோச் கிராஃப்டிங். போத் த சியான் அண்ட் ஸ்டாக் ரிமைன் rooted. The stalk is grown in bought in close the scion. The both of them should be about the same thickness. The small slice of cut from the both the cut surface are bought in near to the tied together held by the tape. After 1 to 4 weeks, the tip of stalk and base part the scion cut off to the attached grown into the separate part. அடுத்து பார்த்தீங்கன்னா enumerate the advantages of conventional method of propagation. ஸோ இதில் பிளான்ட் ப்ரொடியூஸ்டு ஃபார் ஜெனட்டிக்லி யூனிஃபார்மாக இருக்கும். இது 5 மார்க். பியூர் சயின்ஸுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸும் படிச்சுக்கோங்க. மெனி பிளான்ட்ஸ் கேன் பி ப்ரொடியூஸ்டு லிட்டில், நோ சீட்ஸ் ஆர் குயிக்லி. சீட்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு நாட் ஜெர்மினேட். பிளான்ட் கேன் பி ப்ரொடியூஸ்டு ஷார்ட் பீரியட். அதே மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா மோர் எக்கனாமிக் ப்ராபகேஷன் பண்ணலாம். எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா சொலானம் டியூபரிசம். த க்ரோவன் ஏ நியூ பிளான்ட்ஸ் வித்தின் ஃபார் சேம் டிசைடு கேரக்டர்ஸ்.
அடுத்து நீங்கள் இதில் படிக்க வேண்டிய டிஃப்ரென்ஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா செக்ரட்டரி டெபிட்டத்துக்கும் இன்வெசிவ் டெபிட்டத்துக்கும் என்ன டிஃப்ரென்ஸு த ரிட்டைன் த ஒரிஜினல் பொசிஷன்ஸ் ஆஃப் செல்லர் இன்டெஜிட்டி நூரிஸ் டெவலப்பிங் மைக்ரோஸ்போர். ஸோ இதில் செல்ஸ் லூஸ் தேர் இன்னர் டான்ஜிக்கல் ரேடிக்கல் வால்ஸ் ஆஃப் புரோட்டோபிளாஸ்ட் ஆஃப் டெபிட்டல்ஸ். ஸோ சயின்ஸ் குரூப்காரங்க இந்த 10 கொஷினை படிச்சுக்கோங்க. பயாலஜிக்கு வந்து 32 கொஷின் இருக்குன்னா உங்களுக்கு அடிஷனலாக 10 கொஷின் இருக்கும். நீங்கள் 42 கொஷின்ஸ் படிக்கணும். ஸோ டிஃபரன்ஸ் பிட்வீன் செக்ரட்டரி அண்ட் இன்வெஸ்டிவ் டெபிட்டத்தை நல்லா படிச்சுக்கோங்க. சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா டெபிட்டத்தோட ஃபங்க்ஷன் கேட்டு டைப்ஸ் கேட்பாங்க. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கிவ் த எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் ஈலோபியர் எண்டோஸ்போம், ஹைட்ரில்லா, இன்னொன்று வாலிஸ்னேரியா. அடுத்து டூ யூ திங்க் த பேர்த்தனோகார்பிக் அண்ட் அப்போமிக்ஸஸ் டிஃப்ரெண்ட் ப்ராசஸ் ஜஸ்டிஃபை. ஸோ பேர்த்தனோகார்பிங்கிறது ஃப்ரூட் மே பி டெவலப்ட் ஃப்ரம் ஓவரி வித்தவுட் ஃபர்டிலைசேஷன் சச் as ஃப்ரூட் பேர்த்தனோகார்பி. ரீப்ரொடக்ஷன் டஸ் நாட் இன்வால்வ் யூனியன் ஆஃப் மேல் அண்ட் ஃபீமேல் கேமிட்ஸ் அப்போமிக்ஸஸ். இதில் டூ நட்ஸ், இதில் ட்ரூ சீட்ஸ் இருக்காது. அப்போமிக்ஸ் ரெஃபர் டு த ஃபார்மேஷன் ஆஃப் சீடு, ட்ரூ சீடு இதில் இருக்கும். இதுக்கு எக்ஸாம்பிள் பனானா கிராப்பு, இதுக்கு எக்ஸாம்பிள் மேஞ்சிப்ரா. அடுத்து எக்ஸ்பிளைன் த பாலினேஷன் இன் சால்வியா லிவர் மெக்கானிசம். இது புக்கில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப எலாபரேட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி, அதாவது பப்ளிக் எக்ஸாமில் பேப்பர் ரிலேஷன் பண்ணக்கூடியது கீ பாயிண்ட் மாதிரி ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். ஸோ இது ஒரு முக்கியமான 5 மார்க் பியூர் சயின்ஸ்காரங்களுக்கு. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் இதை நல்லா படிச்சுக்கோங்க. 5 மார்க்கில் இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சயின்ஸ் குரூப்புக்கு. அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கிவ் த ஷார்ட் நோட் ஆஃப் டைப் ஆஃப் ஓவில்ஸ். ஸோ இது நீங்கள் புக்கில் படிக்காதீங்க, நான் கொடுத்துருக்கூடிய நோட்ஸில் படிங்க. ஓவில்ஸ் ஆர் மெனி டைப்ஸ். பொசிஷன் மைக்ரோபைலை வச்சு மைக்ரோபைல், செலாசல், பியூனிக்கல். ஃபஸ்ட்டு ஆர்த்தோட்ரோபஸ், இதில் மைக்ரோபைல் டேசல் என்ற பியூனிக்கல் செலாசல் ஸ்ட்ரைட் லைனில் இருக்கும். பெப்பரேசி. அனட்ரோபஸ் செலாசல் இருக்கும், மைக்ரோபைல் இருக்கும். பாடி ஆஃப் ஓவில் இன்வெர்டட், தலைக்கீழாக இருக்கும். மைக்ரோபைல் பியூனிக்கல் ஸ்லை க்ளோஸ் டுகெதர், டைகாட்டு, மோனோகாட் எக்ஸாம்பிள். ஹெமியோனட்ரோபஸ்ங்கிறது மைக்ரோபைல் இருக்கும், வளைஞ்சிருக்கும், குறுக்கு வெட்டத்தில் இருக்கும். பாடி ஆஃப் டிரான்ஸ்ஃபர், இட் இஸ் அட் ஏ ரைட் ஆங்கிள்ஸ் ஆஃப் பியூனிக்கல், எக்ஸாம்பிள் பிரைமுலேசி, அனிச்சம். அதேமாதிரி கேம்பலோட்ரோபஸ்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ரியோசைக் வந்து வளைஞ்சிருக்கும், பீன் ஷேப்டு மைக்ரோபைலர் இருக்கும். பாடி இஸ் கர்வ்டு ஃபார் த மைக்ரோபைலர் அண்ட் எம்ப்ரியோசைக் கர்வ்டு, ஹீலியம், மைக்ரோபைலர், செலாசார், நியர், எலிகிமினேசி எக்ஸாம்பிள். ஆம்பிட்ரோபஸ்ங்கிறது ஹார்ஸ் ஷூ ஷேப்டு நியூக்ளியஸ், செலாசல், பியூனிக்கல். லெஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் ஹீலியம் அண்ட் செலாசல். நியூசெல்லஸ் ஹார்ஸ் ஷூ ஷேப்பில் இருக்கும், எக்ஸாம்பிள் அஸ்மிலிட்டேசி. அடுத்து சர்சினோட்ரோபஸ்ங்கிறது லாங் ஃபியூனிக்கல் சரண்டட் ஓவில், எக்ஸாம்பிள் கேட்டேசி. அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு எக்ஸ்பிளைன் த டெவலப்மெண்ட் ஆஃப் எம்ப்ரியோ, டைகாட் எம்ப்ரியோ. ஸோ இதோட ப்ராசஸ் பார்த்துக்கோங்க, புக்கில் எலாபரேட்டாக இருக்கும். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஷார்ட் அவுட் பண்ணி கொடுத்துருக்கேன். த எம்ப்ரியோ டெவலப்மெண்ட் த மைக்ரோபைல் எண்ட் ஆஃப் எம்ப்ரியோ சாக், த சைக்கோட் அண்டர்கோ த டிரான்ஸ்ஃபர் டிவிஷன், த அப்பர் terminal cells and lower basal cells formed. The division cycled during development of lead formation of embryo. Before the mature stage of embryo undergo the globular heart-shaped stages. The mature embryo has a radical to cotyledons and palmule. ஸோ டயக்ராம் பார்த்துக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் எல்லாம் படிச்சுக்கோங்க. ஸோ பியூர் சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ், அதே மாதிரி பயாலஜி ஸ்டூடெண்ட்ஸ், நான் கொடுத்துருக்கக்கூடிய இந்த புக் பேக்கில் இம்பார்ட்டன்ஸ் உங்களுக்கு கொடுத்துருக்கேன், அதை நல்லா படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக அதில் இருந்தால் கேட்பாங்க. வீடியோ படுத்த ஃப்ரெண்டுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ உடனுக்குடன் அப்படிலாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காத நம்ம வாட்ஸ்அப் குரூப் டெலிகிராமில் ஜாயின் பண்ணுங்கள். கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. தேங்க்யூ.